ஏண்டா இந்த ஓட்டம் ஓட்டாதானே? ஆமா. இவனை பெத்தவனு கடனா செருப்பாலே அடிப்பேன். பெத்தவனு கடனா செருப்பாலே அடிப்பேன். ஏய் அந்த கம்மாடி பார்த்த கம்மாடி இந்த கம்மாடி தான். அது சரி, என்னடா பண்றது? நீ போட்ட கொடுக்குதானா? நான் போட்ட கொடுக்க நாளைக்கு பேசுகிறேன். இருக்கட்டும்டா. ஐயோ அப்பா. அதான் இவனை பிடிச்ச எல்லாம் பிடிச்சிக்கோ. வரவெல்லாம் பொறுக்கிற கோழு, ஐயா வரவெல்லாம் பொறுக்கிற கோழு, ஐயா மனவடி இந்த வண்டி வரவர போகி, இந்த வண்டி வரவர போகி, என்னாடி கொண்ட கம்மியாதியா? அவன் சம்பளத்தை நீ வாங்கி சாப்பிடுற, நீ உழவு வாங்கலாம். என்ன மசனுக்கு நாங்களாம் வாங்கணும்? ஏய் இது என்ன ஓட விட்டுரு, நீ வாங்கி போ. விட்டுருவீங்களா நீங்க? அப்பனும் போகணும். சம்பளம் கொடுத்தா வாங்கி போடா. எப்படி வாங்கி போடுவோம் பாரு. எம்மா ஐயா ஐயா அமைச்சரே வணக்கம் ஐயா. நல்லபடியா வாழ்ந்துரு. வணக்கம். சுகமா வாழ்ந்துரு. வணக்கம். என்னமோ நல்லா தம்பி. என்னமோ நல்லா தம்பி. தம்பி என்னடா இவனு பேத்தருக்கு எம்மா கழிச்சு போட்டிருப்போம். நானு ராம் பாபுலும் இப்படி அடி சொல்ல பேத்த போடுறான். நீ எடா கஷ்டப்பட்ட? கஷ்டப்பட்டான். வீட்டுல லோல் போட்ட எம்மா சம்பாதிச்சு போட்டேன். நீ எடா கஷ்டப்பட்ட? நீ கஷ்டப்பட்ட? எப்படி சொல்ல அடிக்கிறாங்க? நான் ஒரு பெத்த அப்பன்டா நானு. அப்பனடா நீ கம்பெனி அப்பனா பாக்குறாங்க. அம்மா பெத்தலா? சும்மா 10 நிமிஷம் சொகத்துக்காக அலைஞ்ச பையன். நீ அலைஞ்சுட்டே இல்லைங்க. பட்டுக்களை பாரு பூமியில கல்யாணம் பண்ண பட்டுக்களை பாரு பூமியில அம்மா செல்ல எடுத்து இப்படியே நோண்டிருந்தான். இப்ப கல்யாணம் பண்ணி வச்சு 8 மாசம் ஆயிடுச்சு. இப்பயே நம்ம சேர்ந்துறோம். தம்பி வீணாடுத்த வேண்டாம். இந்த சமயம் பார்த்தா எப்படி விளக்கம்? பெருத்து தேவ சபை சபை தம்பி ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிரணும். ஆச்சார் தானே சொன்னேன். இவரு யாரு? இவரு யாரா? கம்பெனி நீ கொடுத்து ஊம்புறத கத்து கொடுக்க. பாடம் பாடம் ஒழுக்கம் விழுப்பம் தரம் ஒழுக்கம் உயிரினம் அமைப்படும். ஏ பையா அர்த்தம் நான் கேட்டா, ஒழுக்கம் என்பது ஒரு மனுஷனுக்கு உயிரை விட உயர்ந்தது. அதாவது அதான் ஒழுக்கமா இருக்கு. எது வாங்கி இருக்கு ஒழுக்கம் விழுப்பம் தரம் ஒழுக்கம் உயிரினம் அமைப்படும். அது அப்படிதானே விளக்கம். அது விட்டா சபை பார்த்தா தேவ சபை மாதா பிதா குரு தெய்வம் அணில வாழ்த்திருக்கோம். இந்த சின்ன தெரியவன் உங்களுடைய வாழ்த்திருக்கோம். கம்யூனிட்டி உன் பாத்திருக்கா கம்யூனிட்டி. சரி விடுறா, இல்ல காலையில் பேசுறா விடுறா. நம்ம வேலை பவர் பண்ற வேலை ஒண்ணுல வாழ்த்திருக்கோம். இந்த சின்ன தெரியவன் 1 கோடி வணக்கம். அதை விட்டு பார்த்தா
ஏன்னா ராவல கஷ்டப்பட்டு காசு சம்பாதிப்பாங்க. 4 குரங்கு பிடிச்சி கொடுத்துட்டா ஆ பஸ் ஸ்டாண்ட் தான் ரெண்டு. மலைப்பட பஸ் ஸ்டாண்டு, துர்கானூர் பஸ் ஸ்டாண்டு, பண்ருட்டி பஸ் ஸ்டாண்டு, எர்ணாகுளம் பஸ் ஸ்டாண்ட், திருவாரூர் பஸ் ஸ்டாண்டு. அம்மா காசு சம்பாதிச்சா எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்ட கட்டின்னு பல்ட் அடிக்கிறான். என்ன சொன்ன? திருவண்ணாமலை குரங்குத்த காமிக்கிறான். குரங்குத்த காமிக்கிறான். குரங்குத்த காமிக்கிறான். அவன் கடற்கா முன்னாடி போய் ஒண்ணு வேணாமா? கடை வாங்கி வச்சா கம்யூனிட்டி ஆட்டோ ஒண்ணு போயிட்டு என்ன புட்டிக்க மாட்டாங்க. சும்மாவா 3 மணி வாங்கி போடுங்க. நீ பெத்த கண்ணு வாங்கி தானே போடணும். லட்சமா பணத்தை வாங்கினு ஆட்டோ வாங்க வீட்டுக்கு போட்டா விட்டுருவாங்களா? எந்த கம்ப்ளைண்ட் பணம் கொடுத்தான் கடற்கரை கம்ப்ளைண்ட் அவன் ஒருத்தருங்க அவன் போட்டாடி பண்ணி மலையாட்டு நிக்கிறாரு பக்கத்துல காசு வாங்கி வச்சுட்டு பேசுறான். அப்படியே ஆட்டோ போட்டாட்டு பேசுறவா 2.5 லட்சம் வாங்கிக்கிற இந்த என்ன ஆட்ட போட்டு இந்த கடற்கரை கம்ப்ளைண்ட் வந்து எனக்கு காசு கேட்பா அப்படிங்கிறதா உலகம். வந்து கேப்பியா? ஏன் கேட்க மாட்டேன்? யாரா கம்ப்ளைண்ட் 2 லட்சம் பணம் வாங்கி எவ்வளவு நாள் ஆகுது? ஆமா. எத்தனை வருஷம் ஆகுது? ஒண்ணு கொடுத்தா அசல் கொடு இல்ல வட்டி கொடு அப்படி உடனே ஆத்தா பொண்ணு பேசுவா. ஆத்தா பொண்ணு பேசுனாக்க வட்டி போயிடுச்சு, சுத்தமா போச்சு. வட்டி போயிடுச்சு, ஆட்டோ போடுற பேர் வட்டி கொடுக்க மாட்டேன். வட்டி போயிடுச்சு. ஏன்டா நான் அசலா கொடுவாங்கிற அப்படி உடனே ஒரு அடி அடிச்சாக்க அசலா போச்சு. ஆளு கடல் மட்டால் உள்ள போல் கலங்கினான் இருக்க வேண்டும். அப்படியே கடனை நீ ஏமாத்திட்டு வச்சுக்க. ஆமா இந்த ஜென்மத்துல அடுத்த ஜென்மத்தில என் மகன் என் வீட்டுல நாயா கட்டிக்கிறது என் கண்ணா அடிக்கணும். நீ உன் பேரும் நீ குடுக்கத்தான் போயிடா, நீ குடுக்கத்தான் போயிடா. அவரு கெட்ட போட போறாரு. நான் கருத்து காய்க்குது போட்டு பாத்து இப்ப நீ கடனை கொடுக்கணும். போயிடா குடுக்கத்தான் போறாங்க. எப்படி என்னோட பேரு என்னோட பேரு எப்படி இது பார்த்தா என்னப்பா எப்படி இருக்கப்பா? சந்தேகமா அது மட்டும் தான் தம்பி. நீ எப்படா பிறந்த? நானங்க எங்க அப்பாவை எங்க அம்மாவை கண்டுபிடிச்சு அவர் 2 பேரும் இன்னி அப்ப நான் பிறந்தேன். ஆமாக்கா. நீ எப்படா பிறந்த? நீ எப்படி பிறந்த? எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சேர்ந்து நான் பிறந்தேன். ஆமா. அப்பாவும் அம்மாவும் அம்மா தான் பிறந்தா? நான் வந்து காட்டாம போனேன். நல்ல பெருசம் அது கிராம பாரு. இவன் மட்டும் 8 மாசத்துல பிறந்துட்டான். அதான் நான் அப்படி பிறகு தம்பி ஆணுக்கு ஆணுக்கும் பிறந்தவன் எப்படி ஆம்பளை குழந்தை பிறக்க முடியும்? ஒரு ஆளு ஒரு பெண்ணு தான் ஒரு பிள்ளை குழந்தை பிறகு இவன் ஆம்பளைக்கு போடுதானே. ஆமா. ஏன்னா நீ நான் இந்தி பாப்போம் புள்ள போறதா பாப்போம். நீ நான் இன்னாக்கா புள்ள பிறக்காது கீ 3 தான் பிறப்படும். புள்ளைய பிறக்க நம்மளுக்கு ஆம்பளைக்கு ஒரு ஆளு ஒரு பெண்ணு தான் ஒரு பிள்ளை. ஆளுக்கு பிறகு சொல்றேன் அது எப்படி பிறக்கிறது? அது எப்படி தெரியுமா தம்பி? அது எப்படி தெரியுமா? போய் ஆண்டு பத்மாசூரன் பெரிய அரக்கண்டா. ஆமா பத்மாசூரன் அவன் என்ன தெரியுமா செய்தான்? சிவபெருமான கோரி கடு தவமும் செய்தான். ஆமா தவம் மெச்சி பரமக்கடல் ஓடி வந்தார். ஓடி வந்த உடனே தம்பி ஓடி வந்த உடனே அவன் என்ன வரம் தெரியுமா கேட்டான்? அத பார் வலதுகை என்ன வரணும்னு கேளு. என்ன தெரியுமா சொன்னா? சண்டை செய்யக்கூடாது. ஒரு சண்டை செய்யக்கூடாது. சண்டை செய்ய வேணும்னாக்க கத்தி எடுக்கக்கூடாது. ஆமா எதுவும் எடுக்கக்கூடாது. இந்த வலதுகை அத பார் பத்தி எறியக்கூடிய இந்த வலது கருத்து யார் தலைமை வைக்கணும் பத்தி எறியணும். யார் திருத்தி வைக்கிறாங்களோ அவங்க பத்தி எறிய வேண்டும். அப்படி என்று அந்த பத்மாசுரன் வரை எடுத்தான். ஆமா வரத்தை வாங்கி அத பார் என்ன செய்தான்?
என்ன தெரியுமா பண்ணா சுத்தி பார்த்தா ஒருவரும் கிடையாது. ஓடி பார்த்தா அங்க ஒருவரும் கிடையாது. இருப்பது யாரு? பரம கடவுள். ஆமா, அவர் மேல இந்த வரம் பலிக்குதா பலிக்கல என்று சோதித்து பார்க்கலாம் அப்படின்னு நினைத்து அவன் சிறுத்தை மேல வைக்க போனா. ஆமா, சிறுத்தை மேல வைக்க போனா. அந்த நிறுத்து அவன் பரம கடவுள் பயந்துனே ஓடினார். அப்பயும் விட கிடையாது இந்த பத்மாசுரன். அப்படியே பட்டால். ஆமா, அப்பயும் விட கிடையாது பத்மாசுரன். விடவே கிடையாது. இந்த சிவபெருமான் ஓடி ஓடி பார்த்தார், விடவே இல்லை. அதவா ஐவலங்காட்டுல ஒரு ஐவலங்காயாக உருமாறினார். அப்புறம் என்ன தெரியுமா சொன்னா? இந்த பத்மாசுரன் ஒரு விளையாட்டு கிடையாது உருமாறினான். ஆமா, ஆமாண்டா சிவபெருமன் இருப்பார்ல, அப்பயும் விடக்கூடாது என்று உருமாறினார். அது மட்டும் இல்ல, உருமாறு அதாப்பா நாரதர் வந்தார். அப்போ நாரதர் வந்து ஓடி வந்து பார்த்தார் சிவபெருமான். சொன்ன உடனே அந்த பார்வை போய் சொல்லு, இந்த பத்மாசுரப்பட்டவன் என் உயிர் எடுக்கிற போல தெரிகிறது. அதப்பா மாயாக்கலன் மைத்துனன் அவர்கிட்ட போய் சொன்னா எதுனா ஒரு விடியோல பறக்கும். ஆமா, எப்படி காப்பாத்துவார் அப்படி என்று வந்த உடனே அந்த பத்மாசுரன் என்ன திரும்ப செய்தார்? என் பரமகடன் காப்பாற்ற வேண்டுமே அப்படி என்று ஒரு மோகினி உருவத்தை எடுத்தார். பகவான் ஒரு மோகினி உருவம் எடுத்தார். அப்படியாப்பட்ட அழகு. ஆமா, அழகு மோகினி உருவம். அப்படியாப்பட்ட அழகு அந்த பத்மாசுரன் பரமகளை விட்டுட்டு இந்த மோகினி மேல ஆசைப்பட்டார். ஆமா, சேருவதற்கு யாருக்கா இருந்தாலும் உனக்கே இருந்தாலும் ஒரு பொண்ணை பார்த்த உடனே அழகா இருந்தா ஆசை வருமா வராதா? அது போல அந்த பத்மாசுரப்பட்டவன் ஆசைப்பட்டான். ஆனா மோகினி ஆசைப்பட்டவனு அந்த மோகினி பட்டவன் என்ன வந்து சேருவது என்றால் நீ குளித்து விட்டு அசுத்தமா இருக்குது உன் மேல. ஆமா, நீ குளித்து விட்டு என்ன வந்து சேரு அப்படி என்று சொன்னார். ஆமா, அப்படி சொன்ன உடனே அந்த பத்மாசுரப்பட்டவன் ஓடி ஓடி பார்த்தா எங்கும் தலைமை கிடைக்கவில்லை. ஆமா, ஆனா நீ சேருவது என்றா ஏதோ ஒரு ஆட்டவங்களை வந்து தண்ணி இருந்தா தலையில தொட்டு வச்சிருவா. தொட்டு சிறுத்தில் வைத்தால் ஒரு சொட்டு தண்ணி உன்னோட வலது கையால ஒரு சிறுத்து மலவை வைத்தால் போதும், அப்புறம் வந்து சேர்ந்து விடு அப்படி என்று சொன்ன உடனே அதப்பா பத்மாசுரன் அங்கவே இறந்து விட்டான். ஆமாண்டா, அவர் தொட்டு தலைமை வைத்தால் பத்து இருந்து விட்டான். அங்கே இறந்து விட்டான். இறந்த உடனே என்ன பண்ணார்? பரம கடவுள் வந்து முன்னாடி பத்மாசுரன் இறந்து விட்டா பரம கடவுள் வந்து நின்ன உடனே மைத்ரா நான் வந்து விட்டேன், மடித்து விட்டேன், நீ வா பத்மாசுரன் மடித்து விட்டேன், நீ வா வா என்று சொன்ன உடனே வரவே கிடையாது. அந்த பத்மாசுரன் தான் கொடி அரங்கனாச்சு. அவன் ஏதோ உருவத்தை மாத்தி அப்படின்னா உருவத்தை மாத்தி வந்து சொன்ன உடனே ஆனா நம்பவே கிடையாது. நீ ஒன் உருவம் போல வா என்று சொன்ன உடனே வந்தார் பரம கடவுள். நீ எப்படி மடித்த அந்த பத்மாசுரனை எப்படி மடித்த அப்படி சொன்ன உடனே அந்த மோகினி உருவம் எடுத்து மடித்தேன் என்று சொன்னேன். அப்படியே மோகினி உருவத்தை எடுத்து காமிச்சாரா தம்பி? மீண்டும் அந்த உருவத்தை எடுத்து காமிச்சாலா நான் ஒத்துக்குவேன். உருவத்தை எடுத்து காமிச்சாரு பாரு அந்த பரம கடவுளுக்கு. தம்பி மோகம் அதிகப்பட்டு அந்த விந்து கனிந்தா இந்த பூமி தாங்காது, பூமியில வீழ்ந்தா பூமி தாங்காது என்று இரண்டு பேரும் கையில ஏந்தினார்கள். அந்த கையில பிறந்தா என்னோட பேரும் கையில பேர் அந்த விந்த கீழே வீணாக்கா உலகம் பத்தி எடுத்துமே அப்படி கையில தாங்கி பிடிச்சாரு.
எப்படி விளக்கம் ஆமா கையினரப்பன் அதுக்கப்புறம் ஐயனரப்பன் என்று பேரை சுட்டினா ஐயனரப்பன் அதுதான் தம்பி சரி எங்க அப்பா பேரு எல்லாமே தெளிந்து விட்டா அது மட்டும்தான் விளக்கம் என் குருவா விளங்கக்கூடிய ருத்ர மகாரிஷி ஆமா அவரிடம் சென்று படித்து விட்டு பின்கந்து அனைத்து வித்தைகளை கற்று வந்தோம் ஆமா அத்தனை வித்தை கற்று வந்து தம்பி ஏமல எனக்கோ எனக்கு 3 ஆச்சு என்னடா அவரு 2 டிரைவர் திரின்றவா அது சொல்லு இன்னும் 2 எனக்கோ திருமணமாகி விட்டது ஆமாடா தம்பி திருமணமாகி விட்டது அப்படி சொன்ன பாத்தியா என்னோட மனைவி பேரும் பூரணி பொற்களை ஆமா பூரணி பொற்களை அவங்க தந்தை பேரும் மகாரிஷி ஆமா மேல வந்தவரே ஆமா பூரணி பொற்களை 2 பேத்தையும் திருமணம் செய்திருக்கேன் ஆமா ஆமா 2 கண்ணும் ஆமா ஒரு கண்மல் பார்த்து வரீங்க ஆமாடா அது மட்டும்தான் இன்று தினத்துல நாங்க வருஷத்துக்கு ஒரு முறை ஆமா நண்பர்களை பார்க்க வேண்டும் இன்று தினம் வந்து விட்டது அதனால என்னோட மனைவி பூரணி ஆயிடுச்சுதான் இத பூரணிதான் பார்
யாரு அது பொண்ணாடா இது? இதே நல்ல நேரத்தில் இந்த பொண்ணு வந்து நடத்துல. ஆமாடா என்ன அதுக்கு என்ன அட, பண்ண உட்கார்ந்து வந்து நான் தான் பேன் போனேன். கம்மிக்கு அது முகத்தை பாரு கம்மிக்கு கார்மிஞ்ச பையன் உன் மூஞ்சி தான் கீழே. ஆடா இருந்து போய் போதா இருக்கத்தாடா இருக்கான் தம்பி என்னது வாங்கிட்டு இருந்தா அவன் போட்டோ சீட்டு கொண்டு காட்டுற கம்மிக்கு இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரன் பேச வந்து விட்டுட்டு என்ன பேச வைக்கிற மாதிரி அந்த கம்மிக்கு இதே நல்ல நேரத்தில் பெருங்குறிக்க சேர்ந்த கோயில் பூசாரியாக அங்க கூடிய கணேசன் அப்பா இதோ எங்களுடைய மாரியம்மன் வேஷம் தரித்து நடிக்கக்கூடிய பழையனூர் ரமேஷுக்காக ஒரு நூல் கொடுத்திருக்கின்றார் அவருடைய குடும்பத்திலே அம்பாளுடைய கலவரம் திருவண்ண பெருமாள் அதுதான் வாழ்த்து சொன்னார் வாழ்த்துட்டேன் எனக்கு அதுல 50 ரூபாய் ஜாயின் வச்சாரு ஆமா அந்த அம்பாளுடைய கலவரம் அதெல்லாம் கை வைக்கிற கம்மியாக்கி அது எங்களுக்கு தெரியல போடா ஒரு பிரி விட்டுமான குறைபாடு இல்லாம இருக்க வேண்டிய பிரிய விட்டா என் வீட்டுக்காரன் தான் சாவ போறான் ஓமோட தாலி அறக்க போறான் அவ ஏறி அறுத்துட்டான். கம்மியாச்சு வச்சிருக்கணும் பண்றான். ஓ அப்பா நல்லா இருக்கிற பொண்ணு என்ன ஏன் கூட போன அண்ணா சாகியா அவன் நல்லா இருக்கிறான் இவன் நல்லா இருக்கிறான் நாட்டம் இது போறான். என்னடா சொல்றா? ஏன் கூட போன அண்ணா ஏதா என் ஆசை அண்ணா சொல்றா? என் அருமை அண்ணா. நீ நானும் ஒன்னாதான் போடணும். ஒரே தாவத்து பண்ண பின்னால போறேன் நீ 2 வருஷம் சென்னு போறத அதான் அண்ணன் நீ 2 வருஷம் சென்னு போறது தம்பி. இது யாருக்கும் தெரியாதா? முன்ன போறதானே பின்னாடி போன தம்பின்னு என்ன வந்தாடா? என்ன ஓ என்ன ஓ ஏய் சொல்றா நீ பாடு என்ன போடு என்ன கண்ணா இவள கட்டுண்டா கண்ணா இவள கட்டுண்டா இவள கட்டுண்டா கண்ணா இவள கட்டுண்டா இல்ல போன உங்கத்தால நான் கட்டுண்டா. நீ நடந்தது அடங்கடா கண்ணா அவள கட்டணும். இல்லன்னா வேலை பண்ண பார்த்து கை வைடான்னு சொல்லு. ஆமா அது உட்கார கட்டணும். நீ தானும் நம்ம கணக்கு கம்ப்ளைண்ட் இருந்தா போயிடா அக்கா கொஞ்சம் திரும்பி போட்டு மூடுதா இவனுக்கு சூத்து பைக்கல ஒக்கால நரியா கட்டியா சூத்து பைக்கல அடிச்சு இவனுக்கு இடி ஒண்ணு அப்படின்னா கால் வெட்டி நிறு கால் வெட்டி நிறு பாப்பா என்ன வாட்டமா போட்டு ஆம்பளை சாமி வச்சா பொம்பளை சாமி வச்சா என் மேல ஆமா சாமி அதான் பொம்பளை போட்டு நீ பொம்னாடு தானே என் பக்கத்துல உட்காந்து நல்லா அடங்கமா உட்காந்துல பொம்னாடு தான் இப்படி போட மாட்டேங்குன்னு இப்படி உட்காந்துல என் பாக்குறவனுங்க அப்படி விரிச்சுருந்தாக்கா நான் காலை விரிச்சுல ஆம்பளை சாமி வந்து அங்கலம்மன் தாயே நீயும் என் கல்குல தெய்வமே நீ சிங்க மீதில் ஏறி வருவான் என் பொங்கரக பூசாலிய திங்க குல வாசலிய துயரம் தீர வரம் தருவான் அங்கலம்மன் தாயே நீயும் என் கல்குல தெய்வமே நீ சிங்க மீதில் ஏறி வருவான் மடித்தாய்
சத்தியமா என்ன மல்ல செத்தப்பின மாறியுண்ட ஜகத்தை படைத்து அந்தரி அம்மாவாசை இருவில் மக்கள் கூடவா அம்மாவாசை இருவில் மக்கள் கூடவா உத்தன் அருளில ஜெகத்தின பாடவா அம்மாவாசை இருவில் மக்கள் கூடவா அம்மாவாசை இருவில் மக்கள் கூடவா அம்மாவாசை இருவில் மக்கள் கூடவா அம்மாவாசை இருவில் மக்கள் கூடவா உத்தன் அருளில ஜெகத்தின பாடவா அம்மாவாசை இருவில் மக்கள் கூடவா அம்மாவாசை இருவில் மக்கள் கூடவா சம்பந்த ராமுதலித்த சைவ மத்தாளிக்க வந்த சதுமறையோ பராபரி தம்பிய உடை துளித்த செம்பமலர் வசைக்கிய சிங்கமலர் கண்ண தோழரி யார் எங்க சென்று விட்டார் என்னடா பண்றது இந்நேரத்துல இருந்து 10 மணில இருந்து நின்னுங்கறோம். ரேட்டி போய் நாம நிக்கிறோம் இவ இப்பதான் வந்தா. ஒரு சுத்து போட வேணும்னு என்னென்ன கேள்வி கேக்குற பஞ்சா இந்த தேவடியா வந்து கேக்கட்டா ஆ, எவன் வந்தாலும் சேர்ந்தா நம்ம கிட்ட நம்ம தொட்டில தண்ணி குடிச்சிருந்தா அவன் ஆம்பளையா போனவன். முதல்ல நம்ம வேலை கத்து அங்க போய் அவன் ஆகணும். ஆம்பளையா போனவன் அதுக்கு ஆ, பாத்து விடு. இந்த பொட்டா இப்பதான் வந்துக்குது நம்மளும் கொலைக்குது நம்ம நாய காணாமா. நாயா ஏய் ஏய், நாய் என்ன புடிச்சு காட்டிக்கு தெரியுமா? அப்புறம் தொப்பு சுத்தி ஊசி போட வேண்டியதான். ஓ அதுக்கு அடிக்க அந்த பீத்துணும். அது பீத்தீங்கன்னா கவுல அடிக்கும். சரிங்க ஊசி சுத்தி ஏண்டா வாங்கடா வணக்கம் 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 ஏன் அவ்வளவு கஷ்டப்படுறேன்? நான் கீழே உக்காடுறேன். சரி நல்லா பொடி மேல தூக்கிட்டு ஏண்டா எட்டு வச்சுட்டு சரி. அப்புறம் தொட்டு கும்பிடு. இல்ல அண்ணா, அழகாகலா. என்னடா அங்க விட்டு வச்சிரு பாரு. என்னது நடராஜன் புரியலையே செருப்பு சரி, ஆமா சரி, இருக்குது சரி. எடுத்தாந்து 2 அடி அடிச்சா ஒரு கும்பிடு. ஏண்டா நாங்க அங்க நின்னுக்குள்ள சரி ஒருத்தருக்கு அவன் இவன் கம்ப்ளைண்ட் கிம்ப்ளைண்ட் பேசிட்டு ஆ, ஆளை பார்த்தோம் எத்தி நடக்க போடுறான். வணக்கம், வணக்கம். அவன் ஒதுக்க மாட்டான். கஷ்டப்பட்டு ஒதுக்க இங்க வா, நான் ஒதுக்கிறேன். ஓ, உன் மூஞ்சி மேல ஒதுக்குறேங்க வேணாம். இங்க வா. நான் அங்க வரல, இங்க வாடா நீ. ஏய், ஆம்பளை கூட தான் பொண்ணு வந்தாகணும். வாங்க. புடிச்சுட்டா எங்க வரும் எங்களுக்கு தெரியும். எதை பிடிச்சது எங்க வருங்க? சரி காலை புடிச்சுதான் கிட்டதான் வரணும். ஆமா, என்ன இப்போ அதான் ஒதுக்க போக முடியும். நீ பாரு ஓசி பேசுறியா? அண்ணா நான் உங்களை பேச கிடையாது. என்ன? என் அரண்மனை இருக்கக்கூடிய காவலாளிகள் எனக்கு பணிவிட செய்யக்கூடிய பணிமாது. அதனாலதான். ஓ நீங்க தானா? ஆமா. நான் மேல கை வச்சு பேசுறேன். என் பின்ன கையை வச்சு எடுத்து என் புட்டு நான் வந்துட்டேன். ஆமாடா. கையை வச்சு எடுத்தேன். ஆம்பளையா பிறந்தாலும் சரி பொம்பளையா பிறந்தாலும் சரி முதல்ல அடக்கு இருக்கணும். ஆமா இவன் ஒண்ணுதான் கை வச்சு எடுத்து வந்துட்டான். மத்தவங்க கை வச்சாலும் புட்டுன்னு வராங்க. ஓய்யோட சொல்றான் பாரு. எதுக்கு போடுறாங்க? சரி 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 ஆகும். ஏண்டா அப்படி தகாத வாத்தியம் பேசுறேன்னு சொல்றீங்களே நான் உங்களை சொல்ல கிடையாது. என் அரண்மனை இருக்கக்கூடிய காவலாளிகள் அது நாங்க தான். அது பாருங்க, மரியாதை மரியாதை கிட்டிடும். சீமா யானு கட்டிடும். எதுக்கா அடி, பாத்துங்களா? ஏய், யாரு எனக்கு எடுத்து? யார் யாரு கேட்டுவாங்க. வீட்டு பண்ண சுத்தி தட்டுனப்பா. சரி என்ன ஓ இப்படி தகாத வாத்தியம் சொல்றீங்களே நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய பண்பாடு வீட்டுக்கு வந்திருப்பீங்களே வாக்கண்டா வணக்கம் காபி சாப்பிடுறீங்களா காபி சாப்பிடுறீங்களா கேட்பது முறைதானே கேக்குறோம். அது வாங்க வந்த உடனே இப்ப அந்த வார்த்தை கேட்கலையா நானு என் கூட நாயே வாங்கி அவன் ஒண்ணு பேசுறான். ஓ சரி அப்படியா சரி அண்ணா வந்த உடனே தண்ணி சாப்பிடுறியா ஆமா அப்படின்னு கேட்கணும். எப்படி இருக்கிறியா? வரையா? என்ன தண்ணி பச்சை தண்ணி பச்சை தண்ணி இல்ல. சரி மலை மலை கிடைக்கும், இங்க கிடைக்காது. அது அங்க கிடைக்குது இருக்குதா? சரி அண்ணா சரி வாங்கன்றதானே செக் போஸ்ட் நம்ம சொந்தக்காரன் செக் போலீஸ்காரன் போகல சொல்லிட்டு போகணும். சரி சரி அண்ணா இருந்தாலும் இருக்கட்டும் நம்ம வீண் வார்த்தைகள் வேண்டாம் இல்லையா
வல்லவல் பிடித்த செங்க வஞ்சகன் ஒரு கஞ்சி மஞ்சள் ஒரு கஞ்சி. உள்ள நாள் உள்ள மட்டை உண்டிப்பின் வாங்கலாமோ உண்டிப்பின் வாங்கலாமோ. உள்ளிய மௌலி பத்த துளைக்குவோ விடுவோம் என்று விடுவோம். தெல்லித ராமனோட செவிதல் ஒரு கஞ்சி கஞ்சி. இந்த அழகான சீல் இருக்குது இந்த சீருடைய விளக்கம் தெரியுமா அம்மா எனக்கு அம்மா தெரியாது அம்மா. சரி. டேய், எங்க கும்பல்ல ஆமா படிச்சு பிள்ளது ஒண்ணுதான். ஓ இவர் மட்டும் தான் 19 பேர் வச்சுக்கிறேன். சரி அந்த 19 பேர் படிச்சவர் தான். ஓ நிறைய படிச்சிருக்கிறாரு ஆமா. ஓஹோ அவர்கிட்ட சொல்லு. டக்கு டக்கு சொல்லுவார் பாருங்க. படிப்பு பெரிய படிப்பு தான். என்னடா? ஆனா சனி ஞாயிறு மட்டும் பயணம் செய்யறோன்னு. ஓ சனி ஞாயிறு மட்டும் வாரத்துக்கு 2 நாள் தான் போறோம். பள்ளிவாரம் இல்ல அன்னைக்கு. வெட்டி பீடி போறதுக்கு போவோம். ஓ இந்த துண்டு பீடி ஓ இதுக்கு சீட்டாடுவாங்க பாரு. ஆ. பள்ளிக்கூடத்துல சனி ஞாயிறு லீவு. ஆமா. சீட்டாடின்னு இருப்பாங்க. அவங்க பீடி பிடிச்சு போடுவாங்க. வெட்டு பீடி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆமா அதை பொறுக்கி பிடிக்கிறவன் அவன் தான். அந்த துண்டை பிடி போட்டு வந்து அவங்கள்ட்ட கொடுப்போம். இவன்டா. அதை போட்டான பாரு. அவன் மாதிரி இவன் மாதிரி அடிப்பானுங்க. ஏண்டா? நீ வந்தீர்கள் வேண்டாம். யுகம் என்பது 4 யுகம். நான்கு. அது என்னென்ன? கிரேதா யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். இல்லையா? பகவானாகப்பட்டவர் முதல் யுகத்தை முடித்துவிட்டு இரண்டாவது கிரேதா யுகத்திலே என்ன அவதாரம்? ஸ்ரீ ராமதாஸ் அவதாரம். இல்லையா? இந்த ராமர் அவதாரம் எதற்காக? எப்படி? என்ன எப்படி தெரியுமா? ராமர் அவதாரம் இல்லையா? இந்த ராமர் அவதாரம் எதற்காக எடுத்தார்? இந்த திருநெல்லையை ஆளக்கூடிய ராவணேசன் 10 சிரமருவ கரம் எடுத்திருக்கிறார் இல்லையா? அவன் ஆணவத்தை அடக்க வேண்டும். அதற்காக இந்த ராமர் அவதாரம் இல்லையா? வல்லவில் பிடித்து செங்க வஞ்சகன் போரை கண்டு பார்த்தால் இந்த வலது கைக்கும் இடது கைக்கும் சண்டை ஏற்பட்டதா? இந்த வலது கை இடது கைக்கும். வலது கைக்கும் இடது கைக்கும் எப்படி? வலது கை பார்த்து இடது கை கேக்குது. எப்படி? வல்லவில் பிடித்த செங்க வஞ்சகன் போரை கண்டு வஞ்சகன் ஒரு கஞ்சி. உள்ள நாள் உள்ள மட்டை உண்டிப்பின் வாங்கலாமோ? பின் வாங்கலாமோ? இதோட இருதகை பார்த்து வலதுகை கேக்குது. ஆஹா. எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி போய் சாப்பிடுற விஷயமா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட நல்ல விஷயத்துக்கும் முன்னாடி கொடுப்பது போய் வாங்குவதோ வாங்குவதற்கும். ஆமா முன்னாடி போகிறாய். முன்னாடி போகிறேயே சண்டேன்னு வந்த மாட்டியே பின் வாங்குற வாங்குறாய். அப்படின்னு இருதகை கேக்குது. கேட்டது. அப்போ வலதுகை சொன்னது ஆஹா. சொல்லிய மௌலி பத்து துளைக்கவோ விடவோ என்று துளைக்கவோ விடவோ என்று ராமனோட செவிதல் உரைக்க சென்று செய்தனில் ஒரு கை இந்த திண்ணலிங்க ஆளக்கூடிய ராமநேசன் 10 சிரமர் 20 கரம்படைத்திருக்கிறார் ஆமாமா. இல்லையா? ஒரே ஒரு பானத்தால தன்னுடைய கோதண்டை எடுத்து ஒரே ஒரு பானத்தால 10 சிரத்திறக்கவா? ஒவ்வொரு பானத்தால ஒவ்வொரு சிரத்திறக்கவா? ஒவ்வொன்று அறுக்கவா? ஆமா. அப்படின்னு ராமனுடைய செவிதல் உரைக்க சென்று யாருக்கு பயந்து பின் யாரு பையனா பின் வாங்க கிடையாது. அப்படின்னு வலதுகை சொன்னது இல்லையா? ராமாயணம் முடிந்தது. அடுத்த யுகம் துவாபர யுகம். இந்த துவாபர யுகத்திலே என்ன அவதாரம்? மகாவிஷ்ணு அவதாரம். அவர் மறுபடியும் தங்கக்கூடிய ஆள் மகாலட்சுமி. அப்படி மகாலட்சுமி போல இருக்கின்ற சபையில பார்த்தால் யாரும் வந்திருக்கார்கள்? மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். ஆண்கள் அப்பா அம்மார்களும் பெண்களை தாய்க்குளம் கணவல் கட்டளை அனைவரோட பாத்தத்திற்கும் அக்கம் பக்கம் கிராம வந்திருக்கோம். அனைவரிடத்தில் பாத்தத்திற்கும் நம் நாடக ஆசிரியர் கோட்டை மரக சக்கரவர்த்தி வழியில் சேகரப்படை பாத்தத்திற்கும் கவி நாடக ஆசிரியரோட பாத்தத்திற்கும் ட்ரபன் நாடக ஆசிரியரோட பாத்தத்திற்கும் சின்ன ஒரு தினம் இருக்கக்கூடிய கோட்டை மரக சக்கரவர்த்தி ராஜேந்திரப்பா அவரோட பாத்தத்திற்கும் உங்க 2 பேர்களுக்கும் பண்ணி வாட வணக்கம். அப்படி இருந்தால் இந்த நல்ல ஒரு பெண்ணாக தோற்றமளித்து வந்தேனே அம்மா யாரு? எந்த நாட்டை சேர்ந்தவர்? என்னுடைய பெயர் என்ன? இதற்காக வந்திருக்கிறேன். விளக்க முடியுமா? அம்மா நீ யாரு? எந்த ஊரு? உன் பேரு? பார்த்தா பொறை கட்டிக்கிற. இந்த பொம்பளைட்டு கோவலமா கட்டி போடா. என் பொண்ணு நைட்டு போட்டுக்கிறேன். அம்மா என்ன உன்னோட யார் என்ன?
நான் யார் என்ற விளக்கம் முடிந்ததா? பூரணி. என்னுடைய பெயர் ஆ, பூரணி 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 என்பது விளக்கம் ஆமா. இல்லையா? சரி. அப்படி பூரணியாக இருந்தாலும் ஆ, ஏன் சுத்தி பண்ணி நாங்க எத்தனை பேர் தெரியுமா? வேலைக்குதான். உப்பு குடும்பம் 2 நாளைக்கு நிறுத்தினா அந்த வேலை தான். இருக்கு. ஐயா கொஞ்சம் கூட காசா கொடுக்குறீங்க ஆடுதுங்க. ஆ, ஆ. புழுவா வந்து ஆட வச்சு வேலை கொடுப்பாங்க எப்படி? இந்த பொண்ணு அவர் கைப்பிடிச்சு ஆ, ஏய், கொஞ்சம் நான் என்ன பண்ண? கொஞ்சம் பார்த்து அவர் கிளம்பிட்டாரு வீட்டுக்கு. ஆசை வந்துருச்சு. அதான் சொல்றாரு தெரியல வேலை கிட்டு. ஆ, வா. அடி வாங்க. அப்படி என்னுடைய பெயர் பூரணி 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 என்பது விளக்கம் சரி. இல்லையா? ஆமா. என்னுடைய பெயர் பூரணி என்னுடைய இளைய தங்கச்சி ஓ, உனக்கு. ஆமா ஆ. பொற்கலை ஓ, பொற்கலை. ஆமா. பூரணி பொற்கலை பொற்கலை பூரணி பூரணி பொற்கலை ஐயா, ஆ. நாங்க 2 பேரும் நான் எந்த நாட்டை சேர்ந்தவள் அவளை பெற்றெடுத்த தந்தையார் யார் ஆ. என்ன மாலையிட்ட மணவாளன் யார் யாரு? தெரியுமா? யாரும்மா? சொல்லு. என்னை பெற்றெடுத்த தந்தையார் ஆ. வேள்வி மகாரிஷி ஓ, இந்த வேள்வி மகாரிஷி தவ வலிமையால பிறந்தவர்கள் ஓஹோ. பூரணி பொற்கலை அப்ப வேலை யாரை பிறக்கல? கிடையாது. ஒரு தாய்க்கு பிறக்கல. பிறக்க கிடையாது. வேலு மகாரிஷி. வேள்வி மகாரிஷி ஆ. அவருடைய தவ வலிமையால பிறந்தவர்கள் அது ரைட். தாய் வயிற்றில் பிறக்காமல் பிறந்தவர் இல்லையா? இருக்கட்டும்மா. அந்த ஆளு வந்தா, அந்த ஆம்பளைக்கு போறோம்னா ஆமா. இந்த அம்மா வந்தாங்க. நாங்க தாயை முதல்ல போலங்க. தவ வலிமையா பிறந்தவங்க. வேலு மகாரிஷி. தவ வலிமையா பிறந்தவங்க அப்படின்றாங்களா? நாம தான் பிறக்க முடியல. அப்புறம் அப்படி வேள்வி மகாரிஷி தவ வலிமையால அதான் எப்பா நாங்க நல்லா ஆம்பளைக்கு புள்ள பார்க்கணும். என் மாம்புள்ள பார்த்துருவாங்க. ஒரு ஜம வச்சு நான் ஆட்ட அடிக்கிறேன் தனியா. நாளைக்கு இல்லாத புள்ள பார்த்துருக்கேன். அப்படி வேள்வி மகாரிஷி தவ அம்மா தென்னால பட்டன் சுத்தி ஆட்டக்காரன் தவ வலிமையால பிறந்தவர்கள் பூரணி பொற்கலை அப்படி இருந்தால் இந்த மாலையிட்ட மணவாளன் யார் தெரியுமா? சொல்லு. இந்த புத்துப்பட்டி அள்ளி ஆண்டு வரக்கூடிய ஐயனுக்கும் மரனுக்கும் பிறந்தவர் யாருக்கு? ஆகிய கண்ணனுக்கும் உன் கண் படைத்த பரம கடவுளுக்கு பிறந்தவர் யாரு? ஐயனார் அப்பன். ஐயனார் அப்பன் கையிலே பிறந்தனால் கையனார் அப்பன் இல்லையா? இந்த புத்துப்பட்டி எல்லை ஆண்டு வரக்கூடிய ஐயனார் அப்பனுக்கு மனைவிமார்கள் இல்லற துணைவி என்னுடைய பெயர் பூரணி பொற்கலை. பூரணி. ஆமா இல்லையா? அப்படி இருந்தால் இல்லையா? அப்படி என்னுடைய பெயர் பூரணியாக இருந்தாலும் இப்ப எங்க போக வேண்டும்? இப்ப ஓட்டோட்டமா ஓடி வந்திருக்கீங்களே என்ன காரணம்? எனக்கு வந்து பார்த்தால் திருமணம் ஆகி 1 வாரம் தான் ஆகுது. புது தம்பதிகள். ஆமா. அப்புறம் என்னது அப்புறம் இந்த சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சு போச்சா? கல்யாணம் நடந்தா இருக்குமா? சாந்தி முகூர்த்தம் போச்சாங்க. இப்ப எப்படியோ அதெல்லாம் கடவுள் மனசுல நினைச்சாவே போதும். இந்த மாதிரி ஏதாவது 1 வாரம் 4 நெல்ல தள்ளி போடுவாங்கல்ல. 1 வாரம் தானே ஆகுதுன்னு 4 நெல்ல தள்ளி போட்டு வச்சுருவாங்க. தான் கேட்டேன். என்னன்னா நான் தான் கல்யாணம் 5 நாள் ஆகி போயிட்டு வச்சம்மா தோல் அடிச்சுங்க. 5 நாளா கணக்கு இருந்திருக்கு. ஆமாண்டா இன்னைக்கு தானே தெம்பாக்கண்டா. சரி அப்படி இருந்தால் இந்த தினத்திலே கடவுளை பார்க்க வேண்டும். சரி போகலாமா? நீ மட்டும் வேணுமா? தங்கச்சி இருக்கிறாங்களே பொற்களை எம்ப 2 பேரும் தான் போய் பார்க்கணும். வந்துடுறான். ஆமா வா. அக்கா வணக்கம். ஆகட்டும். சரி 2 நாளும் உங்க வீட்டுக்கு ஐயா வந்திருக்கா? உங்களை வறுமை உத்தரவு. ஆகட்டும் ஆகட்டும். பார்க்கலாம். என்னுடைய மனைவி 2 மனைவியும் பூரணி பொருட்களை 2 பேர்த்தையும் நான் தான் உங்க பொண்டாட்டிட்டு போனேன். போய் சொன்னேன். பொண்டாடி வீட்டுக்கு ஓ வீட்டுக்கு சென்று பூரணி பொருட்களை கொண்டாந்துங்க. இன்னொடா கடவுள் வரம்படி உத்தரவு. ஆமா. பார்க்கலாமா? நல்லா இருக்கிறாரா? மூக்குக்கு இல்ல நீ அங்க வைப்பீரா? நீ அங்க வச்சிருக்கிற ஆம்பளை அங்கதான் வைப்பாங்க. சந்தோஷமா இருக்கிறாரா? மனைவிமார்கள் வந்திருக்கிறாங்களே. ஆமா. ஒண்ணுங்க இந்த பாடு 2 அவசரம்
அவசர அவசரமா எடுத்து புது தம்பதிகள் ஓ அப்படிதான் இருப்போம். இருக்கு. இதெல்லாம் கண்டு கூடாதா? கம்மி அடிங்களா? அதெல்லாம் பார்க்கக்கூடாதா? கண்ணு மூடி. ஏய் வாடா நானே எப்படி ஒளிஞ்சிக்கிறேன் உன் கறி வேலை நடக்கிறது கம்மிக்கு கண்ணு. துரத்துதல் கண்டஞ்சி சிவன் ஓடும் போது குடமுடைய சூரபத்மன் தானோ துரத்துதல் கண்டு சிவன் அஞ்சு எங்கு ஓடும் போது ஆதி சிவன் அறியாமல் வருமன் தந்து ஐவேலன் காட்டினில் ஒளிந்து கொல்ல அந்த வேலங்காட்டில் ஒளிந்து கொள்ள இயற்கை கால் உதித்தோ நானே கை கால் உதித்தோனானே மன்னவா உந்தன் பாதம் மஜாவா வந்தல் பாதம் அரிகரன் மோகிக்க அரிகர மோகிக்க அரிகரன் மோகிக்க அரிகரன் மோகிக்க அதில் உதித்தோ நானே அதில் உதித்தோனானே ஐயனரப்பா உன் பாதம் போற்றி போற்றி கண்ணு. இந்த பித்தனுக்கு முத்தானவன் பித்தனுக்கு முத்தானவன் முத்தானவன் ஆமா பித்தனுக்கு முத்தானவன் முத்தானவன் தேவனுக்கு தேவனுக்கு தேவனுக்கும் தேவனுக்கு தேவனுக்கும் தேவனுக்கு தேவனுக்கும் அவளக தெளிந்தவனா மமலரில் போற்ற வந்த எங்க இருக்கிறார் ஓ எங்க பிறந்தா எந்த இடத்துல இந்த இடத்துல அந்த புத்துப்பட்டி எல்லையில புத்துப்பட்டி எல்லையில புதுப்பட்டி எல்லையிலே புதுப்பட்டி எல்லையிலே சந்திரிகா வாய்ந்தவரா புத்துப்பட்டி எல்லையில புத்துப்பட்டி எல்லையில சந்திரிகா மமலர்கள் போற்ற வந்த மாலனைய நாரப்பனா கண்ணு. நல்லா இருக்கும். ஆகட்டும், சுவாமி நீங்கள் அது மட்டுமா பிறந்தவர் அந்த அரிக்கு மரணருக்கும் மகனாக பிறந்த எங்கள் சத்திய ஐயனார் அப்பப்பா இங்க மாநிலர்கள் கற்க வேண்டிய மனிதாவதாரம் கொண்டு நாட்டுமே வந்த ஐயனார் அப்பா அந்த புத்துப்பட்டி எல்லையிலே அமர்ந்தார்
இங்க தஞ்சம் என்று வந்து விட்டால் எட்டு ஆண்டனாலும் வந்திடுவாங்க எப்படிப்பட்ட அழகு பத்தியாடா எங்க வீட்டுக்காரரு? என்னடா போல துஷ்ட குணத்தோட அமர்ந்திருக்கிறாரு. அப்படிதான்டா அவர் எல்லாம் காக்கக்கூடிய தெய்வம். தெரியும் உனக்கு. நீங்க கம்முன்னு கவலைப்படாதீங்க. என்ன இந்த ஆற்ற புடிச்சு புடிச்சு நிக்கிறீங்க? ஆற்ற புடிச்சு புடிச்சு பாக்குறீங்க. நிறைய கூத்தாட வேண்டியது இருக்கு. போய் தொட்டு தொட்டு பாத்தாங்க பாதத்திற்கு. அப்படியா? சரி ஆகட்டும். உங்கள் பாதத்திற்கு உன் மனைவியா இருக்கக்கூடிய பொற்காலை பூரணி இருவரும் கொண்டு பலவித மலரை கொண்டு உங்கள் பாதத்தில் போற்றி செய்து என்னோட பாயத்தை பழுவ எப்படி இருக்க வேண்டாம் கண்ணு வந்திருப்பா சுந்தரமானு என்னோட பாயத்தை பழுவிடா என் ரெண்டுக்கும் இருவரும் சுகமா வாழ்ந்திருக்க வேண்டும். ரெண்டு பொண்டாட்டியும் ஆமா இன்னில இருந்து சுகத்து வேலு மகள் சுகத்து வந்தார் இல்லையா? என்ன சொன்னார்? அடே அஜினப்பா என் இரு மகளையும் இரு கண்மால் பாதிக்க வேண்டும். ஒருவருக்கு துரோகம் பண்ண சாபத்தை கொடுத்து விடுவேன். அந்த சாபம் மனசுல இருக்குதா? நன்றாக இருக்கிறது. நன்றாக இருக்குதா? ஆமா. அதனால ரெண்டு பொண்டாட்டி கண்ணு மாதிரி கண்ணு மாதிரி பாப்பாரு. நான் எல்லாத்தையும் பாப்பேன். தெரியுங்க அப்படி இந்த பாரா சபையில பார்த்தா மனைவி இரண்டு பேர்களும் ஒரு பொருட்களை ஆங்கிலத்தை சுகமாக வாழும்படி எனக்கு வாங்க வாழ்த்தி வரமழைத்திருக்கிறார். அப்படி வாழ்த்தி வரமழைத்தார். மேல கை வச்சு பாக்குற ஐயா ஏன் பண்ணா ஐயா சத்தியமா சொல்றேன். ஓ மேல சத்தியமா எட்டு போட்ட சொல்ற கை வைக்க மாட்டேங்க. மனைவி வர வேண்டும் என்று சாதி மலையை விட்டு உடோடு அந்திருக்கிறாயே. என்ன காரணம்? எதற்காக வரபடி உத்தரவு? ஒரு புது தம்பதியே திருமணம் ஆகிவிட்டது. இதுதான் எனக்கு பொண்டாடி மேல கோவம் வருது. என்ன எனக்கு நான் கூப்பிட்டா சரி எது கூப்பிடுறேன்?
ஒரு ஆம்பளை எது கூடுவான் தெரியல. ஒரு மனைவினுடைய சந்தேகத்தை நிறைவேற்றுவது கணவனுடைய வேலை. அதுதான் கொடுக்கிறாரு. அதுக்குதான் என்ன கேள்வி? அதுக்கெல்லாம் என்ன ஒண்ணு ரெண்டு இப்பதான் புச்ச கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அதுக்குதான் கொடுக்கிறாரு. அதுக்குதான் சொன்னா என்ன எக்கச்சக்கமா மேட்டர் இருக்குதா? மேட்ருக்காடா கூப்பிடாங்க. என்னடா ரவி, ஒரு புது தம்பதியருக்கு ஒரு ஆசை, ஒரு புது கல்யாணம் பண்ணி வச்சா இன்னைக்கு கூட ஒரு பெரிய பெரிய பணக்கார வீட்டுல ஹனிமூன் கரைக்கும். அந்த அந்த ஒரு குளிர்ச்சியான ஏரியாவுக்கு சென்று வருவாங்க. அத போல எது கூட்டாரு கேப்போம். அவரு எது கூட்டாரு? அவரு கூப்பிட்டு இப்ப நாங்க வேற ஆசைப்பட்டு கேட்கணும். ஆமா சாமி, புது நம்ம திருமணம் செய்து நம்ம திருமணம் கல்யாணம் பண்ணி வந்துட்டோம். ஆமா, இந்த வனத்தை சுற்றி பார்க்க வனத்தை வருவது ஒரு ஆசை. இந்த வனத்தை அதனால வருடத்திற்கு ஒரு முறை எங்களை சுற்றி காட்டுவது வழக்கம். இந்த வருடம் எங்களை சுற்றி பார்க்க வேண்டும். புது இந்த வருடம் சுத்தி பார்க்கலாம். சுத்தி காட்ட போறேன். குதிரை மேல சுத்தி காட்டணும். கண்ணா பொருள் பார்க்கலை ராஜத்து மணி யாருங்க? இந்த வனத்திற்கு வந்து விட்டோம். இந்த குளத்தில் சென்று இந்த சீரான புறவிய அது மட்டுமா புறவிய தந்திரா மாட்டுமே. நீங்க சென்று குளித்து விட்டு இந்த நந்தவனத்தை சுத்தி பார்த்து விட்டு வாருங்கள். ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை என்று ஆபத்து ஏற்பட்டா நாங்க குரல் கொடுக்கிறோம். நீங்க ஓரமா உட்காருங்க, நாங்க குளிச்சிட்டு வர உட்காருங்க. சாமிடா போன கம்மியா அப்படி இந்த குளர்கலைக்கு அதிகமாக செல்லும் போது இந்த போகின்ற வழியில பார்த்தால் எப்படி இருக்கு தெரியுமா? ஜலம் ஓடுகிறது, ஜலம் ஓடுகிறது. எப்படி குடிக்கிறது? ஒரு பங்கு இருந்தாலும் இந்த கானகத்துல பார்த்தால் எப்படி எல்லாம் தென்படுகிறது. என்ன சிங்காரமா சிங்காரமா ஆனா வந்தால் இந்த பெண் நம்ம பதியான மன்னவர் வனத்திற்கு அழைத்து வந்து விட்டார். இந்த குளத்துல குளிக்கணுமே, குளிச்சே ஆகணும். ஆனா நம்ம பேர் 2 பேருக்குள்ள ஒரு விளையாட்டு. ஆமாடா, அதான் இருக்கக்கூடாது. என்னாச்சு? அதான் குறவு இருக்குது. போடா, நான் பாத்துக்கிறேன்டா. போகடா, குளிக்கிறது எட்டி பாக்குறேன். அது ரிவாசையா இருக்கும். பையா எட்டி பாத்துக்கிறேன். ஆம்பளை மீனுக்குது யாரு எங்களை ஒண்ணும் பண்ணாது. ஆகிடும் ஐயா, என் வீட்டுக்காரர் பாத்து வர்ற போடா. தலைவர் குளத்துல மீன் விட்டுக்கிறாரு. விடுவாரு. என்ன மீன்? சரி வா. அம்மா, நம்ம 2 பேரும் விளையாடுமா? ஆகட்டும். குடி போறீங்களா? ஆழ்த்து போட்டு குடி போறீங்க. எப்படி குடி? அக்கா, நான் ஓடி பிடித்திடுவேன், நான் ஓடி பிடித்திடுவேன்.
மஞ்சள் அரைச்சி ஆமா. மாதரிய பூசி சரி. மாங்கல்ய தாலி செல்லாம் பூசி விட்டு சரி. அழகாக குளித்து விட்டோம். ஆமா. அப்ப பார்த்தா இங்க மாத்துறதுக்கு மேல புடவை கிடையாது. நம்ம எது எடுத்துட்டு வரல. சேலெல்லாம் வீரமாயிடுச்சு. ஆமா. அதனால காய வைக்கணும். இதோ மரம் இருக்குது இல்லையா, மரத்துல கட்டி இரண்டு பக்கம் ஆளு ஒரு பக்கமா இருந்து சரி, ஆகட்டும். புடவையை காய வைக்கணும். நான் என்னன்ற மரத்துல கட்டினா அங்க பூரா தேவையில்லாத ஒட்டிமா பிடிச்சிடும். மரத்துல கட்டினா போறாங்க ஏறி பூச்சிக்குது. ஆமா. ஆளு ஒரு பக்கம் பிடிக்கல. நீ நிறுத்து அப்ப வந்துருச்சு. நின்று முன்னா பிடிச்சிக்க. ஒரு சுத்தி கட்டிங்க. அதான் மூணு கட்ட வரும்போது ஒரு சுத்தி நீ ஒரு சுத்திக்க. அது மூடிங்க. நல்லா மூடு. அந்த வேலை நல்லா செய்வான் மூடுற வேலை நல்லா மூடு. நெல்லா காய பார்த்து கூட்டி வைக்கிறது, தலை பிடிக்கிறது, அடப்பு வாங்குறதுல அவன் செஞ்சு பழக்கம். ஆமா, எனக்கா காசு. கட்ட காசு முட்டை காசு எல்லாம் வாங்குவோம். ஆமா, போன போச்சு காசு வாங்க. ஆமா, காயமா என்ன வந்து நான் எங்க வீட்டுக்கார கொடுங்க போடா. ஐயோ உங்கள் அதிகம் என்று இந்த குளத்தில் இருந்த பணத்தை சுற்றி பார்த்து விட்டு இந்த குளத்தில் குளித்துக் கொண்டிருந்தோம். அந்த சமயத்தில் எவனோ ஒருத்தவன் வேகமா குளித்துட்டு இருக்க நடந்த சேலை காய வைத்துக் கொண்டிருந்தோம். அந்த சமயத்தில் ஒருவன் வேகமாக இருந்து எங்க சேலை எல்லாம் அவித்துக் வந்து அமர்ந்து வந்து எங்க புடவை எல்லாம் மண்ணாக்கி எங்களை அபிமானப்படுத்தி என்னுடைய மனைவி சாலை நீ ஏன்டா பொம்னாட்டி மானத்தை போக வச்சு மானத்தை போக வைக்கலாமடா. ஒரு வருஷம் போக வைக்கலாமா? ஐயோ அப்படியே ஐயா மானத்தை இப்படி வாடா வாடா. அவனை அடிச்சா மட்டும் போதாது. ஐயா யாரடா ஐயந்தா
எம்மா தைரியம் இருக்கோ என் மனைவி சாலையை உருவிட்டு போட்டேன் ஐயனாரப்பா ஐயனாரப்பா அம்மா பூரணி பக்தரே வணக்கம். அம்மா வணக்கம் என்ன பண்ணுவேன் சுகசேமத்தோடு வாங்க. அம்மா வணக்கம் நல்லவனாக நல்லவனாக வணக்கம். சுகசேமத்தோடு வாங்க. எதற்காக அவன் அடிக்கிறேன் என்னுடைய மனைவி பூரண பொருட்களை குளித்துக் கொண்டிருந்தார் அப்போது அவன் சாலை உருவி போயிட்டான் அதனால்தான் இருவரும் நாங்கள் குளித்துக் கொண்டிருக்கும் வேலையிலே சேலையை காய வைப்பதற்காக சுத்தம் வச்சிருந்தாங்க குதிரை மேல அடிச்சுதான் அவன் சவாரி பூரா போட்டு உருவி அவங்க 2 மூணு முண்டை கட்டா நிக்குது போல. அம்மா என்ன செய்தார்? அம்மா நீ தெரிவித்த பிரகாரமே விடுவதற்குள்ளாக அது வாழ்க்கையாக பட்டனை சென்று வண்டிமரம் கொண்டு வர வேண்டும் ஒரே மன நிலையோடு அந்த வெள்ள பொருள் மீது ஏறி அதிவேகமா போனமார் இந்த சேலை குறுக்கே காய வச்சிருப்பாங்க. என் புறவி போகக்கூடிய வேகத்தில் அந்த சேலை மாட்டிக்கொண்டு வந்து விட்டு அப்படி கெட்ட எண்ணத்தில் செய்யவில்லை, நான் தவறான ஒரு எண்ணத்தில் செய்யவில்லை. கையில இருந்தது தெரியாமல் அகப்பட்டுக் கொண்டது. ஐயனாரப்பா அம்மா இல்லைங்க யார் கழுவிட்டான் அம்மா இருந்தாலும் அவங்க 3 பேர்கள் அவனுக்கு பண்ணது வந்து அவன் ஆள் யார்? இங்க வாங்க. அவன் யார் என்று கேட்கின்றேன். ஆமாமா அவனும் என்னுடைய அம்சத்தால் பிறந்தவன் தான். உன்னோட வந்துட்டான் ஆமா ஏனென்றால் இதோ கல்வி நாட்டு ஆண்டவருக்குரிய பந்தநாயக செட்டிக்கும் குண்டசி அம்மனுக்கும் கல்வி கத்தனாக பிறந்தவன். ஆனால் நான் உன் தந்தையாரோட சாபம் பெற்றுக் கொண்டு அந்த கல்வி நாட்டில இருக்கும்போது புத்தகங்களிலே இருக்கும்போது புத்தகம் நிறுத்தி விட்டான். உன்னோட புத்தகம் எடுத்து விட்டானா அவனை சும்மா விடலாமா? வேறு ஒருவன் வச்சிருக்க மாட்டேன். பரமக்கடவுள் அம்சத்தால பிறந்தவன். அதனால அவனை மன்னித்து அவனுக்கு ஒரு கட்டளை இருக்கின்றேன். என்ன கட்டளைமா? ஓர் இரவுக்கு 4 ஜாமம். இரவு என்பது 4 ஜாமம். 4 ஜாமம் 3 ஜாமத்தில் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். 4வது ஜாமத்தில் மானூராயப்பட்டன சென்று வன்னி மரம் கொண்டு வர வேண்டும். வன்னி மரம் கொண்டு வந்து விஜயாதரமாக நாட்டி கொடி ஏற்றி கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று கட்டளை இருக்கின்றேன். அவன் அதே ஒரே மனதோடு சென்று வைக்கிறான். கெட்ட எண்ணத்தில் உங்களை பண்ணவில்லை. அதனால அவனை மன்னித்து விடுங்க. அப்பா இராரம்மா நான் தெரியாம செய்து விட்டேன். அண்ணா பாதத்திற்கு இந்த கல்வியை தருணாக ஏந்திரு தம்பி ஏந்திரு. மதுரை ஆனால் ஐயனப்பா இந்த எல்லையை தாண்டு வரைக்கும் இவன் இருக்கின்ற இல்லவா புத்துப்பட்டி எல்லை, இந்த புத்துப்பட்டி எல்லை தாண்டு வரைக்கும் அவனுக்கு சர்வ ஜாகத்தியோடு எந்த ஒரு குறையும் நேராமல் துணை இருக்க வேண்டும். அப்படியே இருக்கமா? ஆகட்டும், சென்று வருவாய். ஆகட்டும், கும்பாபிஷேகத்துக்கு வந்துடணும். நான் வந்துடுறேன். கண்டிப்பா வந்துடும். எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு வாங்க. கல்லுக்காக பெற்றோர் அதை செல்வம் வளமா வளங்க செல்ல கொடுங்க. இந்த வனத்தில் குடிய இதோ அனுமதி Yeah.
தர்பார் வந்து யாரும் விளக்க முடியுதா? ஐயா யாருங்க? ஏய், உரங்கள் தான் தெரிஞ்சு, எங்களுக்கு தான் தெரிஞ்சு. பார்வை தேவனுக்கா? யாருக்கும்? ஆஞ்சநேயர் தேவனுக்கா? ஆஞ்சநேயர் யாருக்கும்? ஏற்ப சுதனா விரும்ப. ஆ. என் பேர் தான் ஆஞ்சநேயர். ஓ ஆஞ்சநேயர். ஆமா. ஆஹா. ஆனா ஆ. நான் பிறக்கின்ற போது ஆ. எப்படி பிறந்தேன்? எப்படி? என் செவியில் கொண்டதோடு பிறந்தேன். ஓ கொண்டாடு பாரு. ஆமா. சரி. அப்படி பிறந்த போது ஆ. எனக்கு அதிகம் பசிவாயிட்டது. ஆ சரி. அம்மா ஆ. எனக்கு பிறந்த உடனே ஆ. பசி ஆயிட்டது. பசி. அம்மா அம்மா. எனக்கு பசியா இருக்கு பசி. அப்படின்னு கேட்ட போது ஆ. தன்னேர் மகனே ஆ. நான் செஞ்சேன் ஆ. எவந்த கனியை எடுத்து சாப்பிடு. ஓ எதுக்கு? செவந்திருக்கிறதா? ஆமா. அந்த கல்யாணம் சாப்பிடுவோம். அந்த கனி எடுத்து சாப்பிடு ஆ. அப்படி சொன்னேன். ஆனா 3 திசை சென்றேன். ஆ. கனி கிடைக்கல. இல்ல. ஆமா. ஆ. கீழத்து சென்றேன். ஆஹா. இதுதான். ஆமா. ஆ. அப்பதான் சூரியன் ஆ. புறப்பட்டு வருகிறார். ஓ தக 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 தானே. ஆமா, செவந்து போயிருந்தேன். ஆ. அந்த கனி அந்த சூரியன் எடுத்தேன். ஆ. முழுகி விட்டேன். முடிவு சூரியல. ஆமா. ஆ. முழுகின ஒளி எப்படி இருக்கும்? ஆமா. ஏகமலை எரியுது. 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 ஆ. அப்போ ஆ. தேவரெல்லாம் ஒன்று சேர்ந்து ஆ. தேவரெல்லாம் ஒன்று சேர்ந்து ஆ. அந்த கனியை ஆ. அந்த சூரியனை ஆ. என் நாட்டு வியாபாரம் சொன்னார். ஓஹோ. ஆமா. வாயை போட்டு அதுதான். வர செய்தார்கள். ஆ. அதனாலதான் குறைஞ்சு தூத்து சிவப்பா இருக்கும், வாய் சிவப்பா. அது அப்படி போய் சூரியன் இப்படி வந்தா போல். ஆமா. ஆ. 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 அப்படி இருந்தா ஆ. அடே என் தாயானது ஆ. மகனே ஆ. யாரு உன்னை கொன்றதான் அழைக்கின்றார்களோ யாரு கொண்டுதான் இறக்குறாங்களோ? அவரோட சேவகனா இருக்கு அது சரி. அவளுக்கு சொல்லிட்டேன். ஆ. என் தாயானது இறந்து போயிட்டது. ஆ. ஆனா ஆ. ராமர் தூதுவா இருக்கிறேன். ஓஹோ. ஆ. ஆ. ராமாயணத்தை முடிச்சாச்சு. ஓ, சரி. முடித்து ஆ. இந்த காலத்துல ஆ. உலாவி கொண்டு இருக்கின்றேன். ஓஹோ. ஆனா ஆ. இந்த ராமாயணத்துல முடிச்ச மாதிரி ஆமா. எனக்கும் ஆ. ரொம்ப அசதியா இருக்கு. ஆமா. ஆ. ஆ. அதனால ஆ. இது வரைக்கும் வருதால் ஆ. இந்த வழியாக ஆ. நான் படுத்து உழைக்க ஓ வேண்டும். படுத்து விடும். ஆமா. ஆ சொல்லு. ஆ. அடே பொடி பயலே, அடே சிறுவனே, உனக்கு என்ன ஆணவம் இருந்தால் என்ன உனக்கு தைரியம் இருந்தால் நான் உறங்கிக் கொண்டிருக்கின்றேன். என் மாலை மெதிச்சுட்டு போகிறாய். சும்மா விடுதலை கிடையாது. நான் போகக்கூடிய வழி நீ உறங்கிக் கொண்டிருந்தால் அது உன்னுடைய தவறு, என்னுடைய தவறு கிடையாது. ஏய், ஏய், அப்படியா அப்படியா உங்களுக்கு எனக்கு அமரே இல்ல பாப்போம். Thank you.
உங்கள் பாதத்துக்கு அநேக வணக்கம். ஆஞ்சநேயா வந்து எதிர் பாதம் என்னுடைய பாதத்தை பணிந்து பண்ணினார் சேமத்தோடு பாருங்க அம்மா 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 அவன் ஆள வச்சிருக்கிறான் ஒரு குரங்கு வந்தா பாரு ஒரு கூட்டமே வந்துடும். ஏன்னா ஒரு குரங்கு வந்துச்சுன்னா அது தனியா வராது, ஒரு கூட்டமே வந்துடும். ஆமா அது மாரி கூட்டமே வருது பாரு. அந்த பொடி பயணிக்கு அடைக்கலை கொடுக்க வேண்டாம். அந்த சிறுவன் அவன் எதற்காக அவன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்யறான்? நானும் கொடுத்து உரைக்கு கொண்டிருந்தேன். உரைகின்ற சமயத்துல என் வாழ வேதிய அவன் தாண்டி போகிறான். நான் எப்படி ஆளும் அம்மா அவன் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? சிரஞ்சீவி பட்டம் பெற்றவன் ஆஞ்சநேயன். அனுமந்த பாலா உன் பாதத்திற்கு இந்த கல்வியில தானே வணக்கம். அவனை விட்டு விடு. ஆளு யாரு? அவன் உன் தம்பி வந்தா ஏன் என் வாழ வைத்தால் எங்க போறான்? அது விவரத்தை சொல்ல. உன்னுடைய தந்தையாரிடம் நான் சாபத்தை பெற்று அவ கள்ளி நாட்டில இருக்கும்போது புத்தாங்கண்ணில இருக்கும்போது புத்தாங்கண்ணு வேப்ப மரத்தை புடுங்கி விட்டான், புத்தாங்கண்ணை இடித்து விட்டான். அப்போது எனக்கு கோபம் வந்து துரத்தி கொண்டு சென்றேன். இருந்தாலும் அம்மா என்ன மன்னித்து விடு என்று காலையில தஞ்சம் என்றான். அப்போது ஒரு கட்டளையிட்டேன். ஒரு இரவுக்கு 4 ஜாமம், 3 ஜாமத்தில் எனக்கு கோயிலை கட்ட வேண்டும், 4வது ஜாமத்திலே கும்பாபிஷேகம் பண்ண வேண்டும். அது எப்படி பண்ண வேண்டும்? மானுராயப்பட்டினம் சென்று வண்டி மரத்தை கொண்டு வந்து எனக்கு துர்ஜாவரண கம்பமாக நாட்டி கொடி ஏற்றி கும்பாபிஷேகம் பண்ணும்படி கட்டளையிட்டு இருக்கிறேன். அப்படியா? அவன் வானூராயப்பட்டினம் தான் சென்றான். நீ உருகி கொண்டு அம்மா சொன்ன செய்வியா? இரு இரு ஒரே சிந்தனையோடு அம்மா சொன்ன வாங்கி போறியா? ஒரே சிந்தனையோடு சென்றான். உன் வாழை பார்க்கவில்லை, நிறுத்திவிட்டான். கல்விட்டான். அவன் காலில் இருந்து மன்னிப்பு அவனுக்கு எல்லையை தாண்டி வரை துணியாக இருக்க வேண்டிய ஒன்னால அவனுக்கு ஊர் பிச்சை கொடுக்கிறேன். இல்ல உயிர் பிச்சை உள்ள இனி ஒரு காலம் இந்த வாழை தாண்டி போக மாட்டேன். அப்புறம் என்ன துணியாக வர வேண்டும். நீ எனக்கு துணையாக வர வேண்டும். வாழை தாண்ட மாட்டான். தெரியாமல் செய்து விட்டான், தெரியாமல் செய்து விட்டான், மன்னித்துக் கொள். சாரி. அதாவது ஏன் தாயங்க அதாவது ஆலயத்தை ஏற்படுத்துறேன், அதனால மன்னிச்சு விடுறேன். சரி. ஆனா ஒன்று, இதுக்கு மேல நீ போற வழியில ஏதோ ஆபத்துன்ற ஒரே குரல் விட்டா போதும், அங்க வந்து காப்பாத்து. சரி, அப்படி. ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா கூப்பிடுறியா? கண்டிப்பா. கல்வியாட்டா அங்க வந்து வானூராயப்பட்டினம் அதி வேகமாக செல். சரி ஆகட்டும், சரி, அப்படி ஆகட்டும். ஆகட்டும். மட்டும் வர மாட்டார். அவங்க Hey!
அங்கே போயிருந்தா அது தட்டி அவன் பைசா இருக்குங்க அது பால் கொடுத்தா ஐயா ஐயா வாங்க ஐயா வணக்கம் ஐயா ஐயா வாங்க ஐயா வர வேண்டும் சபையை பார்த்தியா இந்த விளையாட்டு சபை இந்த சபை விளக்கம் ஐயா நீ யாரு என்ன ஊரு இன்னும் வெறும் மயிராக்குது கோயில் மயிறு மேல அங்காரமா கோயில வாழ்ராய் பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய வாழ்ராயன் வாழ்ராயன் புரியுதா வாண்டாபடுத்த அண்ணர் கூட வாழ்ராய பட்டணத்தை நீதி தவறாமல் அறம் தவறாமல் ஆட்சி செய்யக்கூடிய வாழ்ராயன் நீங்க வாண்டான்னு சொல்றீங்க இந்த பண்டிகை வர அந்த வாழ்க்கை நீங்க தான் வேணும் நாட்டு பெருமை என்னுடைய நாட்டில என்ன இருக்கிறது தெரியுமா என்ன பெருமை உங்க நாட்டுக்கு என்னுடைய நாட்டிலே 100 வருட காலமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் வன்னிய மரம் வன்னிய மரமா ஆமா நான் கூட சாரா கடை நினைச்சேன் வன்னிய மரம் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் யாராவது களவாடி சென்று வருவார்கள் அப்படி காவலுக்கு இருக்கீங்க அந்த வன்னிய மரத்துக்கு காவல் எப்படி இருக்க வேண்டும் 100 கேட்டு 100 கேட்டுக்கு 100 பூட்டு சாவி கிடையாது ஒவ்வொரு கேட்டுக்கும் ஒரு மந்திரத்தை சொன்னால் தானா திறந்து அது போல 100 மந்திரம் சொல்ல வேண்டும் அந்த பூட்டு திறக்கிறதுக்கு அப்படியே சொன்னீங்கன்னா எடுக்க போவோம் வன்னி மரம் அப்படி 100 பூட்டு 100 சாவி கிடையாது 100 மந்திரத்தை சொன்னால் அந்த பூட்டு தானா திறந்து விடும் இந்த மந்திரம் எனக்கு தெரியும் அதுக்கு அடுத்தது எனது மகள் அருணாட்சிக்கு தெரியும் பாபாவுக்கு சொல்லி கொடுத்துறியா என்ன தப்பி தவிர அயல்நாடு சென்று பொன்பொருளை சேகரிக்க வேண்டும் சென்று விட்டால் பூஜை செய்யணுமே அதனால என்னுடைய மகள் அருணாட்சிக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றேன் அப்படி இருந்தாலும் மற்றவர்கள் சொல்றதா என்னுடைய மகள் பேர் தெரியுமா மாணிக்கவல்லி வீரவல்லி அருணாட்சி பொண்ணு ஆமா ஒரே பொண்ணு தானா ஆமா இல்ல அம்மாக்கு ஒரே பொண்ணு தானா ஒரே பெண்ணு தான் ஓஹோ ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாம் ஒரே மகள் தான் வாலிப பருவம் நடந்து இருக்கின்றது இருந்தாலும் இன்றைய தினம் என்னுடைய மகள் அருளாட்சி அழைக்க வேண்டும் அந்த வன்னி மரத்துக்கு பூஜை செய்ய வேண்டும் பூஜை செய்ய வேண்டும் அதனால் கால தாமதம் இல்லாமல் நடத்த செய்து கொண்டோம்
யார் அரசாங்கத்தில் அம்மா பாருங்கள் அம்மா வணக்கம் அம்மா சுகமாக வாழ்வாய் எம்மா வாயம்மா. பாப்பா காலை வணக்கம் 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 என்ன வணக்கம் 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 என்னடா வணக்கம் தாலி மூஞ்சி பாரு இல்ல வணக்கம் தாண்டி பாக்குறான் எல்லாம் எப்படி வணக்கம் வச்சாங்க நீ எப்படி வணக்கம் வைக்கிறேன் அடிச்சா இது அவசரம் உனக்கு அப்படிதான் இருக்கும். ஆமா இது வணக்கம் இருக்கும் இருக்கும் தம்பி ஆள் வரதுக்கு வச்சுக்கிறது வணக்கம் வணக்கம் அதான் வணக்கம் வணக்கம் தம்பி அதான் அவசரம் வணக்கம் ஆனா பிறந்தால் வருகிறேன் யார் இருக்க வேண்டும்? என்னை போல பெண்ணாக பிறந்தாலும் கொஞ்சம் புத்தி இருக்கணும் புத்திரிங்களோ? அறிவு ஆச்சாரம் ஆச்சாரம், இதெல்லாம் அடக்கம், உனக்கு உடக்கம். அடக்க உடக்கம் அப்படிலாம் இருந்தா
ஐயா வச்சுக்கிட்டாங்க அவனை வச்சுதான் இல்ல இப்ப நாங்க மட்டும் வித்துட்டா வந்துட்டோம் நாங்களும் வச்சுதான் இருக்கிறோம் வச்சிருக்க ரெண்டு ஏய் அறிவாச்சாரம் தோடு தோண்டா உட்கார தங்கச்சிக்கு இல்ல கொண்டாடிக்கு இல்ல எங்க அக்கா கேட்டான் மாமா தாய் காத்து பூச்சி அங்க ஒண்ணு இல்ல அம்மா லாய்ச்சினா காத்து போடுது இங்க ஆயத்தை காணும் தம்பி சமயம் பார்த்தலையா எப்படி இருக்கு பெருத்த தேவ சபை இந்த மாதிரி சபையை எங்கேயாச்சும் பாத்திருக்கியா கரண்ட் அப்படியே 1 மணி 1/2 மணி நேரம் நின்னாலும் இடத்துல கூத்துல இல்லாம என்ன கூட்டம் நிறைய வந்து ரைட் நிக்கவே இல்லாம இவ்வளவு ஒரு அமைதியா உனக்கு வேலை கொடுக்காம அதான் இது என்ன ஊரு தானம் தர்மம் நீதி நேர்மை கட்டுப்பாடு அது இந்த ஊருக்கு தான் பொருத்தம் எப்படி எப்படி அப்படி இருக்க சமய பார்த்தலையா அமிழ் குடிவிழார் கோமதில் குளத்தில் வந்த ஜோதியில் அவதரித்த ஓம கூட்டத்தில் வந்த முத்தமிதாயே போற்றி எங்கள் நிர்மலா கிருஷ்ண தேவா மகாலட்சுமிக்கு சபை சபைக்கு சிறுவன் அதை கூறி வணக்கம் விளக்கம் நான் கால சூரியனை போல் அருணாச்சி அப்படி என்று செல்லம் தெளிவர் நன்கிற விவரமாக புரிந்து விட்டது. எங்க நாடு இருக்க நாடு நாடு எந்த நாடு எங்க போய் வர சாப்பிட்டு போன அதெல்லாம் சாப்பிடுவியா? காசு போட்டு போறது வீணா போகுது. இப்ப மணி 5 அந்த டைமுக்கு அவன் போய் வருவது வழக்கம். ஆமா. நீ எப்ப போவ? நீ எப்ப போவ? எப்போ வருதா அப்ப போவான். அவன் நாளைக்கு காலையில தான் போவான். டேய் இந்த நாடு இருக்க வாண்டா 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 விட்டெடுத்து நீ யாரும் நான் யாரும் அரசாட்சி செய்து வரக்கூடியவன் என்னுடைய தந்தை வந்திருப்பாரு. பார்த்தீங்களே வந்தாரு என்ன பண்ணாரு? பூரா மயிலா பிடிக்கணும் வந்தாரு. மயில பிடிக்கணும் அவருக்கு தலையில பூரா மயில வச்சு வந்தாரு. வாண்டாய் 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 இந்த வாண்டாய் பட்டணத்திலே நாடு தந்தையும் எங்க நாட்டோட பெருமை தெரியுமா? எங்க நாட்டு பெருமை உனக்கு தெரியுமா? உங்க நாட்டு என்ன பெருமை? என்ன பெருமை? நாடு 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 என்றால் நாடு நல்லதொரு நாடு நல்லதொரு நாடு இந்த நாடு
பீவாளத்தோப்பு இருந்த நாடு. ஆமா பீவாளத்தோப்பு நாடு. ஆமா பீவாளத்தோப்பு இருந்த நாடு. அந்த பீவாளத்தோப்புக்குள்ள வெள்ளை கேளு உண்டு. பக்கத்துல ஒரு கிளாஸ் அது பக்கத்து தொட்டுக்கு ஊர்கா உண்டு. அதான் எங்க நாடு இப்பயும் அப்படி இருக்கு. அப்படி கிடையாது. நாடு எந்த நாடு? நல்ல ஒரு நாடு. பாக்கு மரம் தெற்கு மரம் எந்த நாடு? பல வண்டி இருக்காரு பாரு நாடு. எங்க நாடு இருக்க சாதாரணமா எங்க வீட்டுல வேலை செய்யற தாதியர்கள் தங்கிவிட தங்க கோட்டை. தாதியா தங்க கோட்டைனாக்கா தாதியா தங்க தாதிலே தங்க கோட்டை. அப்ப இந்த ராணி எங்க இருப்பா? அதோட ரன்மார் தாண்டி தங்க கோட்டை தான் இது எந்த கோட்டையில் இருக்குதோ அப்பேற்பட்ட பட்டணம் நாடு. ஆனா எங்க நாட்டுடைய பெருமை சொல்லல. நம்ம கருப்பு சருக்காரா அவன் கருப்பு சருக்கு சொந்தக்காரன். ரவி என் நாட்டோட பெருமை சொல்லல. என்ன தெரியுமா? நாட்டுல நீ வேற வண்டி தானே? வண்டி மரம் இருக்கு. ஆமா ஆமாவா இந்த வருஷம் தீ வந்து 21 தீ தான். எத்தனை அடி? 21 அடி. 21 அடி. இறங்கிறதுக்கு தான் பார்த்தேன். ஆனா தேதி கிடைக்கல. வயசு வந்து பாருங்க. நெருப்புல போட்டு தண்ணி குடிப்போம். ஆமா அம்மா அப்படி இந்த வண்டி மரத்தை 100 ஆண்டு காலமாக 1000 ஆண்டு காலமாக அது நான் சந்தை வளர்த்து கொண்டு வருகின்றார். அதுக்கு நான் பூசை காலம் சென்று அது பூசைக்காக 100 காட்டு 100 பூட்டுனாரு இருக்கு பூத்து பழகுதா அவர் சொன்னாரு. அதான் சொல்லி விடுறோம். சர்வசாதாரணமா வர முடியாது. 100 கேட்டு 100 கேட்டுக்கு 100 வாய்ப்படி 100 பூட்டு கதவுக்கு. ஆமா ஆனா அதுக்கு சாவி கிடையாது. சாவியே கிடையாது தம்பி. அப்படி யாரும் போடுறாங்க எந்த சாவி கிடையாது. அப்படி ஒரு கேட்டுக்கு முன்னாடி நின்று அந்த பூட்டின் வாங்க ஒரு கேட்டுக்கிட்ட நின்று இந்த மந்திரத்தை சொன்னாமானால் படாரின்னு பூட்டு அப்படி திறக்கும். அப்படியே கதவு திறக்கும். மந்திரங்க முதல் வாய்ஸ் நின்று சொன்னா போதும். 100 மந்திரங்கள் சொன்னாக்க சொல்லிக்கிட்டே போனா தெரிஞ்சுக்கிட்டே போவோம். போக மாட்டா சரி மந்திரம் சொல்லனாக்கா அப்புறம் பூட்டி துரு பிடிக்காது. மறுபடியும் வரும்போது மந்திரத்தை வந்தா அப்படியே பூட்டிட்டே பூட்டின ஒரு கதவு. அப்படி இருக்க. ஆனா பிடித்தால் வெள்ளிக்கிழமை இந்த தினத்தில் தந்தை ஒருபடி கட்டளை. ஏன்னா மனது தமிழுக்கு பசங்களா என் மவுல நீ போய் வீட்டுக்கு போய் இங்கே போய் உள்ள வச்சா வீட்டுக்கு போய் மாலை கூட்டம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ. மோசமான நாய் வந்து போதும். நான் அரியா பொண்ணுடா. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் அரியா பொண்ணு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் எங்க கிட்ட வாங்க தெரிஞ்சு வைக்கிறோம். நாய் போவங்கிறான் பாரு. அவன் கிடக்குறான். ஏதா நாய் ஓடுறான். நம்மள மயிர் விடுவாங்க. ரெண்டு செட்டாங்க கீது அரை கூழ் நாய் திண்டு போட்டு. சரி தம்பி எங்க வாழ்ற ஓடவுன்னா சாரா கடை வைக்கிறாங்க. இந்த சாரா கல்யாணம் தான் இருப்பியா? ஒரு தலைக்கு எவ்வளவு வேண்டாம். குடிநீர் தமமா இது எங்கடா ஒரு சொன்னேன் அரண்மனைக்கு அப்பா எடுத்து அப்பா கிட்ட போயிட்டு பொண்ணு உன் மக உன் செல்லம் உன் குழந்தை எல்லாம் ஒண்ணுதான். பொண்ணு ஒண்ணுதான், செல்லம் ஒண்ணுதான், குழந்தைனாலும் ஒண்ணுதான். அப்ப பொண்டாட்டியும் அக்கா தங்கச்சி தாய் எல்லாம் ஒண்ணா? அது தனி இல்ல. எனது மகள் அருளாட்சி சொல்ல வந்து விட்டதா? நாங்க போய் சொன்னோம். செஞ்ச உங்க அப்பா ஒண்ணு சொன்னாரு. ஐயோ எங்க அப்பா ஒண்ணு சொன்னாரு. புடிச்சிட்டு பாரு ஓட்டம் 4 பாட்டில் வந்துட்டு பாரு. உன் பொண்ணை பார்த்தா மாறி விரிஞ்சு வைக்குது, தூத்து சுருங்கி போயிடுச்சு.
அப்படியே இருக்கு பாரு. இல்ல அப்பா ஒப்பாக்குது. எப்படி வர நல்லா அடங்குட அடங்குமா சூத்துறேன். ஏய் செல்லுக்கு வந்து எங்க அப்பாவுக்கு அப்படிதான் வளர்த்துட்டு வர. நீ பால் கூட மூடு. போடா நான் எடுத்து போடா போய் டேய். சேலை எடுத்து போடலாம். ஒருத்தர் இருக்கா மறற நம்மள. வாடா அப்பா. கண்ணே அருளாச்சி. வணக்கம் அப்பா உத்திரு அப்பா